ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிட்டியை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 300 கிராம் உளுந்தம்பருப்பை 2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெலாம் இல்லை, தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன். கிரைண்டரில் பருப்பை அரைச்சி எடுத்துடலாம். பருப்பு போடும்போது தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. பருப்புலேயே தண்ணியை வடிகட்டி தான் எடுத்துருக்கோம், அதுதான் அப்படி போடுறோம். மாவு இந்தமாரி அரைக்கும்போது நல்லா வலிச்சு விட்டுருங்க. ஏன்னா பருப்பெல்லாம் அங்கங்கே அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். நல்லா வலிச்சு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அரைப்படும். தண்ணி இந்தமாரி லைட்டாக தெளித்து மட்டும் அரைங்க. மாவு பாதி அரைஞ்சிருக்கு பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள் மாவு அரைஞ்சது. தண்ணி நிறைய ஊற்றிட்டோன்னா மாவு தண்ணியாக போயிடும். இந்த மாதிரி உப்பெல்லாம் மாவு வராது. அதனால தான் மெதுவடைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து மட்டும்தான் அரைக்கணும். நல்லா ஒதுக்கி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். மாவு பாருங்கள், நல்லா உப்பெல்லாம் நல்லா பொங்கி பொங்கி அரைக்குது. மாவு அரைக்கிறதுல தான் மெதுவடை அவ்வளோ சாஃப்டாக வரும். நீங்களும் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கையில் எடுக்கும்போதே தெரியுது பாருங்கள், தண்ணியாக இல்லை. மாவு மாற்றியாச்சு. இந்தமாரி திக்காக கண்டென்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். மாவை பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா நல்லா கை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணதை மாவில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இது கூடவே பொடி உப்பும் பெருங்காயமும் தேவைக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துடலாம். இந்தமாரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கலந்துக்கிட்டே இருக்காதீங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாயிருச்சு. இந்தமாரி ஒரு சைடாக எடுத்துக்கோங்க. நல்லா பால் மாரி உருட்டி ஒரு இலையில் வச்சு சென்டரில் லைட்டாக ஓட்டை போட்டு அப்படி எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் போடுங்க. வடை போடும்போது ஒரு பாத்திரத்தில் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாரி கையை அதில் ஈரம் பண்ணிவிட்டு வடை ஒவ்வொன்றும் எடுத்து போட்டால் வடை ஒட்டாமல் நல்லா வரும். புதுசாக போடுறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாவு நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்தமாரி ட்ரை பண்ணாலே வடை நல்லா வரும். மெதுவடை வடையை திருப்பி விட்டுறலாம். நல்ல ப்ரௌன் கலர் வரும்போது வடையை எடுத்துடலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரீயாக போட்டிருக்கேன் பாருங்கள். வடை நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா திருப்பி போட்டு இந்தமாரி ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துடலாம். வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பச்சரிசி மாவு சேர்த்ததுனால வடை கொஞ்சம் நல்லா மொறுன்னு இருக்கும். பச்சரிசி மாவு தான் சேர்க்கணுன்னு இல்லை, பருப்பு கூடயே 1 ஸ்பூன் பச்சரிசியை ஊற வச்சு பருப்போடையே சேர்த்து கூட அரைச்சிடலாம். வடையை எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொரு வாட்டி போட்டுடலாம். இந்தமாரி ஒவ்வொரு வடையாக போடும்போது கையை அதில் ஈரம் பண்ணிவிட்டு மாவை எடுக்கும்போது மாவு உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா வரும். இந்தமாரி பால் மாரி ரோல் பண்ணிவிட்டு இலையில் வச்சு போட்டு எடுத்துடலாம். அந்த தண்ணியில் ஈரம் பண்ணாமல் இருந்தால் மாவு ஃபுல்லாக கையில் ஒட்டிடும். நமக்கு இந்தமாரி ரவுண்டாக போடுறதுக்கு வராது. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வடைக்கு அவ்வளோ பஞ்சு போல் இருக்காது. இந்தமாரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்.
இதேமாரி எல்லா மாவையும் வடை போட்டு எடுத்துடலாம். வடை வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் வடை ஒன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன். வடைக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.